Welcome to SCTC Volvo bus. Okay. நம்ம பார்க்கறத வேலை நம்ம கரெக்டா பார்த்தா தானே நமக்காக வேலை பார்க்கறோம், அவனோட வேலை கரெக்டா. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பாக எஸ்சிடிசி வால்வோ பஸ் தாங்க இந்த ரூட்டுக்கு முதல் வால்வோ பேருந்து தூத்துக்குடி திருச்செந்தூருக்கு. ஒரு ப்ரீமியமான வால்வோ பஸ்ஸுக்கு ஒரு ப்ரீமியமான ஹோட்டலாக பார்த்து கொடுத்துருக்காங்க. ஹோட்டல் ஆரியாஸு. இங்கே நல்லா இருக்குங்க டின்னரு. இந்த பஸ் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயில் போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் தூத்துக்குடி போகிறவங்களுக்கும் அதிகமாக இந்த பஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருச்செந்தூர் தூத்துக்குடி ரெண்டு ஊருக்கு போகிறதுக்கும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. திஸ் இஸ் ட்ராவல் லாகர் ரஃபிக். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். ரைட் நோ நான் இப்போ எங்கே இருக்கேன்னா சென்னையில் என்னோட வீட்டில் இருந்து இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவலை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரொம்ப நாள் எதிர்பார்ப்பு. ஃபைனலி நம்ம எஸ்சிடிசியில் வால்வோ பஸ்ஸஸ் வந்தாச்சு மக்களே. 20 வால்வோ பஸ்ஸஸ் நம்மளுடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சார் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 24 அப்போ தொடங்கி வச்சுட்டாங்க. இன்னைக்கு டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் நாள். இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போகிறோம். ஒரு 10 ரூட்டில் இந்த வால்வோ பஸ்ஸஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ரூட்டில் இந்த வால்வோ பஸ்ஸஸில் டிராவல் பண்ண போகிறோம். சென்னையில் இருந்து திருச்செந்தூர் வர இந்த எஸ்சிடிசி வால்வோ பஸ்ஸஸில் நம்ம இன்னைக்கு டிராவல் பண்ண போகிறோம். நமக்கு பஸ்ஸோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம்ல 6:30 மக்களே. 6:30 மணிக்கு கிளாம்பாக்கம்ல எடுப்பாங்க. மற்ற எல்லா டீட்டெயிலும் நான் இங்கே கட் பண்ணுறேன். கிளாம்பாக்கம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வாங்க இந்த ஒரு சூப்பரான பஸ் ட்ராவலை நம்ம எஸ்சிடிசி வால்வோவில் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மக்களே. மணி 5 மணி ஆகுதுங்க. நம்ம கிளாம்பாக்கம் வந்துட்டோம். கரெக்டாக 1 மணி நேரங்க. கோயம்பேடில் 4 மணிக்கு பஸ் ஏறினேன். கரெக்டாக 5 மணிக்கு இந்த பைபாஸ் வழியாக வந்தோன்னா 1 மணி நேரம் ஆகிடுது கிளாம்பாக்கம் வர்றதுக்கு. பஸ் உள்ளே இருக்கும், போய் பார்க்கலாம். இந்த எஸ்சிடிசி வால்வோ பஸ்ஸஸ் எந்தெந்த ரூட்டில் விட்டுருக்காங்க எல்லாமே இப்போ பார்த்துடலாம் மக்களே. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறோம்ல, சென்னையில் இருந்து தூத்துக்குடி திருச்செந்தூருக்கு விட்டுருக்காங்க. சென்னையில் இருந்து திருநெல்வேலி நாகர்கோயிலுக்கு விட்டுருக்காங்க. சென்னை டு கோயம்புத்தூருக்கு விட்டுருக்காங்க. சென்னையில் இருந்து ஈரோடு திருப்பூருக்கு விட்டுருக்காங்க. சென்னை டு சேலம் விட்டுருக்காங்க. சென்னை டு மதுரை விட்டுருக்காங்க. தென் சென்னை டு திருச்சிக்கு விட்டுருக்காங்க. சென்னையில் இருந்து தஞ்சாவூர். அதுக்கப்புறம் 2 பஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் ஸ்டேட் கனெக்ட் பண்ணுற மாதிரி விட்டுருக்காங்க. உங்களுக்கு சென்னை டு பெங்களூரு, தென் பெங்களூர் டு கோயம்புத்தூருக்கு வந்து விட்டுருக்காங்க. இந்த ரூட்லலாம் இந்த எஸ்சிடிசி வால்வோ பஸ்ஸஸ் விட்டுருக்காங்க. மக்களுடைய கூட்டம் கம்மியாக தாங்க இருக்குது. நேற்று வந்து பார்த்திங்கன்னா 24 கிறிஸ்மஸுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் செம ரஷ்ஷாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தாங்க இருக்குது. நம்ம பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா 6:30 கிளாம்பாக்கமில் இருந்து எடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோயிலுக்கு போகிற வால்வோ பஸ் இருக்கோங்க, அதை பார்க்கலாம். கிளாம்பாக்கம் டு நாகர்கோயிலுக்கு அந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு எடுப்பாங்க. அந்த பஸ்ஸை போய் பார்க்கலாம். ஏன்னா நம்ம பஸ்ஸுக்கு இன்னும் டைம் இருக்குது. இன்னும் பிளாட்ஃபார்ம்குள்ளே போட்டிருக்க மாட்டாங்க. போய் பார்க்கலாம். பஸ்ஸு இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ் எல்லாமே எடுக்கலாம். இல்லைனா நாகர்கோயில் பஸ்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய பஸ்ஸை பார்க்கலாம். நாகர்கோயில் போகிற வண்டிங்க. கிளாம்பாக்கம் டு நாகர்கோயிலுக்கு ஆப்ரேட் பண்ணக்கூடிய எஸ்சிடிசி வால்வோ பஸ்ஸு சூப்பராக நல்லா இருக்குங்க. இன்றைக்கி 2வது நாள் சர்வீஸு. நேற்று ஃபஸ்ட் டே சர்வீஸு கிளாம்பாக்கம் டு நாகர்கோயில் ஆப்ரேட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி செகண்ட் டே சர்வீஸு கிளாம்பாக்கம் டு நாகர்கோயிலுக்கு ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு வால்வோ பஸ்ஸு.
எஸ்சிடிசி கிளாம்பாக்கம் டு நாகர்கோயில் போகிற வால்வோ பஸ்ஸுங்க. சூப்பராக இருக்குது இன்டீரியரு. மொத்தம் 51 சீட்டுங்க. 51 சீட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிளாம்பாக்கம் டு திருச்செந்தூர் போகிற பஸ்ஸில் ஃபஸ்ட்டு சீட் தான் வந்து புக் பண்ணியிருக்கேன். சீட் நம்பர் 2ல் இன்றைக்கி திருச்செந்தூர் வரை இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். இது வந்து நாகர்கோயில், நமக்கு திருச்செந்தூர் பின்னாடி வரும் வண்டி. இந்த எஸ்சிடிசி வால்வோ பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டு சீட்டுக்கு முன்னாடி சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட்னு ஒரு பெரிய டோரே வந்து கொடுத்துருக்காங்க. அவசரமாக ஒரு எமர்ஜென்சி பஸ்ஸில் வந்து ஒரு ஃபயர் அது மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் மூலிமா வெளியே போயிடலாம். சென்னையில் இருந்து விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி, திருநெல்வேலி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வள்ளியூர், நாகர்கோயில் போகிறவங்க இந்த பஸ்ஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சென்னை டு மதுரை டெடிக்கேட்டடாக ஒரு வால்வோ வந்து விட்டுருக்காங்க. இந்த வால்வோ பஸ்ஸோடைய லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 15 மீட்டருங்க. 15 மீட்ரு லென்த் உள்ள ஒரு வண்டி. அதே போல் விஇசிஇ வால்வோ ஈச்சர் கமர்ஷியல் வெஹிக்கிள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேஸில் இருந்து பாடி கட்டி கொடுக்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வால்வோவே ஓனாக பண்ணி கொடுக்குறதுங்க. நம்ம இன்னைக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய பஸ்ஸுங்க கிளாம்பாக்கம் டு தூத்துக்குடி திருச்செந்தூர் போகிற பஸ்ஸு வந்துடுச்சு. பார்த்தீங்களா, கிராண்டாக வந்துச்சுங்க. பார்க்கவே அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது. அதே போல் நாகர்கோயில் போகிற பஸ் வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோயில் டிப்போங்க. உங்களுக்கு நாகர்கோயில் டிப்போவில் இருந்து தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதான் NGL போட்டிருப்பாங்க. அதே போல் இந்த பஸ்ஸு திருச்செந்தூர் போகிற பஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு CNB கிளாம்பாக்கம் சென்னை டிவிஷனில் வரும். நாகர்கோயில் ரூட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ரூட் நம்பர் 198ங்க. அதே திருச்செந்தூர் வந்து பார்த்திங்கன்னா ரூட் நம்பர் 191. இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா வால்வோவில் B8Rங்க. B8Rல மல்டி ஆக்சில் செமி சீட்ரு பஸ்ஸு, ஏசி செமி சீட்ரு பஸ்ஸு வால்வோ B8R. அதே போல் இந்த வால்வோ பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விண்டோலையும் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த வால்வோ பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் உங்களுக்கு கேமரா கொடுத்துருக்காங்க. உள்ளேயும் உங்களுக்கு கேமரா இருக்குது, பேக்லேயும் ரிவர்ஸ் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் வால்வோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரியர் இன்ஜினுங்க. உங்களுக்கு பேக்கில் தான் இன்ஜின் வரும், அதனால் நல்லாயிருக்கும் அது. இதாங்க நான் சொன்னேன், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக கேப்பு, அதே போல் எஸ்சிடிசி அவங்களுடைய பேர் போட்டு செப்பரேட்டாக யூனிஃபார்ம் வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்குது வால்வோ பஸ் ஓட்டுறவங்களுக்கு.
அதே போல் இந்த எஸ்சிடிசி வால்வோ பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் அலாரம் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சம் கெமிக்கல் வாட்டர் வந்து மிக்ஸ் ஆகி இருக்கும். உங்களுக்கு ஃபயர் எதனா வந்துச்சுன்னா இது மூலிமா உங்களுக்கு ஃபயரை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிடும். அதே போல் எல்இடி டிவி வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சென்டரில் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா எல்இடி டிவி 2 இடத்துல கொடுத்துருப்பாங்க. பின்னாடி உட்கார்றவங்களுக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க, முன்னாடி உட்கார்றவங்களுக்கு முன்னாடி வந்து அந்த எல்இடி டிவி கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய சீட்டுங்க, சீட் நம்பர் 2 இதிலே வந்து போட்டேன். நல்லா கேபின் எடுக்கணும்னு சொல்லி பக்காவாக வந்து போட்டாச்சு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து இன்னொரு டிரைவர் உட்கார்றதுக்கு தனியாக வந்து சீட் வந்து கொடுத்துருக்காங்க. வால்வோவை பொறுத்த வரைக்கும் இந்த டேஷ்போர்டு தாங்க நல்லாயிருக்கும். நைட் டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டி ஓட்டும் போது எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா இந்த டேஷ்போர்டு லைட்டு சூப்பராக இருக்கும். சீட்டில் இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ்லாம் பார்த்துடலாங்களா, என்னென்ன கொடுத்துருக்காங்க எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த எஸ்சிடிசி வால்வோ செமி சீட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லீப்பர் மாதிரி தாங்க, நல்லா தூங்கிட்டு போகலாம். உங்களுக்கு காப் சப்போர்ட்டு, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சீட்டை நல்லா ரெக்ளைனிங் பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக தூங்கிட்டு போகிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக நல்லாயிருக்கும். லாங் ஜேர்னிக்கெலாம் இந்த எஸ்சிடிசி வால்வோ பஸ்ஸு பெஸ்ட்டாக இருக்குங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிடிசி பிராண்டிங் போட்ட ஒரு சூப்பரான சீட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ரெக்ளைனிங் இருக்குங்க. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா சாஞ்சிட்டு ஜம்முன்னு ட்ராவல் பண்ணலாம். அதே போல் உங்களுக்கு சீட் பெல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த இடத்துல உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி டைப்பில் சார்ஜிங் பாயிண்ட் வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுடைய லக்கேஜை வைக்கிறதுக்கு உங்களுக்கு மேலே வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் கீழே வந்து நீங்கள் பெரிய லக்கேஜாக கொண்டு வரீங்கன்னா கீழே வைக்கிறதுக்கு அதுக்கும் தனி இடம் வந்து இருக்குது மக்களே. அதே போல் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஆப்போசிட்டில் வர அந்த லைட் வந்து படாமல் இருக்கிறதுக்கு இந்த நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சைடுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க மக்களே. சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வேணுன்னா இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஏசி வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏசி ஃப்ளோ பக்காவாக இருக்குங்க வால்வோவில். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் லைட்டு, நைட் லேம்ப்பு எல்லாமே உங்களுக்கு மேலேயே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நைட் லேம்ப்பு ப்ளூ கலரில் எரியுதில், இது நைட் லேம்ப்பு எல்லாம் சேர்த்து மேலே செப்பரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க 2 பேருக்கும். நான் வந்து முன்னாடி சீட்டு போட்டிருக்கேன். இதே வந்து நீங்கள் தள்ளி பின்னாடி சீட் போட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி பாட்டில் வைக்கிறதுக்கான இடம், இந்த இடத்துல வந்து உங்களுடைய ஸ்நாக்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு பவுச்சு, அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்டரு, அதே போல் இந்த இடத்துல ஹூக்ஸு, கை பிடிக்கிறதுக்கு சப்போர்ட், இது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. எஸ்சிடிசியாக இருக்கட்டும், டிஎன்எஸ்டிசியாக இருக்கட்டும், எல்லா பஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் மெயினாக இருக்கும். அதே போல் இந்த வால்வோ பஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் அழகாக வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம்லேயே சீட் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. ஆன்லைன் புக்கிங் உங்களுக்கு கம்மியாக இருந்தாலும் ஆஃப்லைன் புக்கிங் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறாங்க. நாகர்கோயில் வண்டி டிபார்ட் ஆகிடுச்சு மக்களே. இங்கேருந்து எடுத்துட்டாங்க நாகர்கோயில் வண்டி. அதுக்கப்புறம் நம்மளுடைய திருச்செந்தூர் வண்டி இதுக்கப்புறம் எடுப்பாங்க. இந்த ஒரு பேசஞ்சர் டிலே ஆனனால இந்த வண்டி டிலேவாக கிளம்புதுங்க. ஸோ ஆன் டைம் வர பாருங்கள். நீங்கள் எங்கே போனாலும் ஆன் டைம் வந்துடுங்க. அப்போ தான் நீங்கள் போகிற டெஸ்டினேஷனும் கரெக்டாக போக முடியும். இந்த ஒரு பேசஞ்சர்னால இன்றைக்கி இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 hour வந்து டிலேவாக போயிட்டுருக்கு. 15 minutes டிலேவாக கிளம்புறாங்க. எல்லா பேசஞ்சருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வால்வோ பஸ் மேலே அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்குது. எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் மூலிமா வீடியோ எடுக்கிறாங்க. டாடா நாகர்கோயில் பஸ் சூப்பராக இருக்குங்க. அழகாக போகுது வண்டி, பார்க்கவே நல்லா இருக்குது. இந்த வண்டி இன்னைக்கு செகண்ட் டே ட்ரிப்பு வந்து திருச்செந்தூருக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க. வண்டி ஆல்மோஸ்ட் எல்லா சீட்டுமே இங்கே ஃபில் ஆகிடுச்சுங்க. ஒரு நான் ஸ்டாப் ரைடாக இருக்கும். தரமாக வந்து கேபின் எடுக்கலாம், வால்வோ கேபின்னு.
முன்னாடி கொடுத்துருக்க எல்இடி டிவி தாங்க. பட் ஆனால் இது வந்து எப்படி சொல்ல, யூஸ் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட்டு இருக்குது. இந்த வால்வோ பஸ்ஸில் நீங்கள் கூகுள் பே மூலிமா கூட டிக்கெட் எடுத்துக்கலாம். ஒரு பேசஞ்சர் ஜிபே மூலிமா டிக்கெட் எடுக்கிறாங்க. இது இல்லாமல் ஆன்லைன் புக்கிங்கும் வந்து இந்த பஸ்ஸுக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. சூப்பராக போயிட்டுருக்குங்க கேபின் ரைடு. நல்லா முன்னாடி உட்காந்து அழகாக எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த இடத்துல நம்ம பஸ்ஸோட டைமிங் பார்த்துடலாம். கிளாம்பாக்கம்ல ஈவினிங் 6:30க்கு எடுத்து திருச்செந்தூர் அடுத்த நாள் காலையில் 7:30 போகிற மாதிரி ஷெடியூல் வந்து கொடுத்துருக்காங்க. ரிட்டன் நாங்கள் திருச்செந்தூர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6:30க்கு எடுத்து இங்கே காலையில் 7 மணிக்கு வர மாதிரி ஷெடியூல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பஸ் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயில் போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் தூத்துக்குடி போகிறவங்களுக்கு அதிகமாக இந்த பஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருச்செந்தூர் தூத்துக்குடி 2 ஊருக்கு போகிறதுக்கும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த வால்வோ பஸ் வந்து பார்த்தீங்கன்னா 110, 100 வரைக்கும் போகும். ஆனால் எஸ்சிடிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 85 லாக்குங்க. வால்வோ பஸ் வந்து பார்த்தீங்கன்னா 85க்கு மேலே போகாது. ஸ்பீடு லாக்கு 85ல் பண்ணியிருக்காங்க.
எர்ணாகுளம் ப்ரோ எனக்கு விரும்பி கேட்பேன் எல்லாம் செஞ்சது கூட என்ன நான் கோயில் போகிறேன். One hour later. ஒரு ப்ரீமியமான வால்வோ பஸ்ஸுக்கு ஒரு ப்ரீமியமான ஹோட்டலாக பார்த்து கொடுத்துருக்காங்க. ஹோட்டல் ஆரியாஸு. இங்கே நல்லா இருக்கோங்க டின்னரு. நிறைய வண்டி நிற்கிறனால இடம் இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுடைய வால்வோ பஸ் வந்து நின்றுட்டுருக்கு. சூப்பராக போயிட்டுருக்கு. கேபின் எல்லாமே பக்காவாக போயிட்டுருக்கு. வாங்க போய் சாப்பிட்றலாம். சாப்பிட்டு மீதியெல்லாம் கண்டினியூ பண்ணலாம். நம்மளுடைய நாகர்கோயில் போகிற எஸ்சிடிசி வால்வும் இங்கே தான் வந்து ரெஸ்ட் ஸ்டாப் கொடுக்குறாங்க. டின்னர் பிரேக் இங்கே தான் கொடுக்குறாங்க. சூப்பராக போய் சாப்பிட்டு வந்தாச்சுங்க. தோசை இட்லி வாங்கி சாப்பிட்டேன். டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்குது. ஹோட்டல் ஆரியாஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மக்களே. டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாம். டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் டு திருச்செந்தூர் வரை ட்ராவல் பண்ண 1165ங்க. 1165. நான் புக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிடிசியோடைய வெப்சைட்டுங்க. நீங்கள் போயிட்டு புக் பண்ணிக்கலாம். இந்த வால்வோ பஸ்ஸுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நீங்கள் சென்னை டு திருச்செந்தூர் போட்டிங்கன்னா உங்களுக்கு எஸ்சிடிசியோடைய வால்வோ மல்டி ஆக்சில் செமி சீட்ரு பஸ்ஸுன்னு காட்டும். அதை வந்து நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா இந்த வால்வோ பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம் மக்களே. அதே போல் எஸ்சிடிசி வால்வோ பஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அதில் ஃபஸ்ட்டு லாங்கஸ்ட் ரூட் வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோயிலுங்க. கிளாம்பாக்கம் டு நாகர்கோயில். அதோட கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 700+ கிலோமீட்டர் கிட்ட வருங்க. செகண்ட் லாங்கஸ்ட் ரூட்டு இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுற ரூட் தான். கிளாம்பாக்கம் டு திருச்செந்தூர் போகிற பஸ் தான் செகண்ட் லாங்கஸ்ட் ரூட்டு. அதாவது எஸ்சிடிசி வால்வோவில் செகண்ட் லாங்கஸ்ட் ரூட்டு இந்த பஸ் தான். எஸ்சிடிசி இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கள்ல, அதில் 3 ரூட்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டே அண்ட் நைட் சர்வீஸ் தராங்க. சென்னை டு திருச்சி, அதுக்கப்புறம் தஞ்சாவூர் டு சென்னை, சேலம் டு சென்னை. இந்த 3 ரூட்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டே அண்ட் நைட் சர்வீஸ் கொடுக்குறாங்க. மீதி எல்லா ரூட்டும் உங்களுக்கு நைட் சர்வீஸ் தாங்க. நாகர்கோயில், திருச்செந்தூர், கோயம்புத்தூர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நைட் சர்வீஸ் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. வாங்க நம்மளுடைய ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த எஸ்சிடிசி வால்வோவில் கேபின் ரைடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் தான் எடுத்தேன். கிளாம்பாக்கம் டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அச்சரப்பாக்கம் டோல்கேட் வரைக்கும் எடுத்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லி ரெஸ்ட் எடுத்தேன். சார்ஜ் போட்டேன். இடையில வந்து பார்த்திங்கன்னா திண்டிவனம் தாண்டி அந்த இடத்துல டிராஃபிக் ஆச்சு. இதுக்கப்புறம் நம்ம கேபின் ரைடு எடுக்கலாம். இந்த ரெஸ்ட் ஸ்டாப்புக்கு அப்புறம் நம்ம சூப்பராக கேபின் ரைடு எல்லாம் கவர் பண்ணலாம். அதே போல் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபோனில் ப்ளூடூத் மூலிமா சாங் கனெக்ட் பண்ணிக்கலாங்க. இதில் கனெக்ட் பண்ணிட்டோன்னா நம்ம யூடியூப் மூலிமா எந்த சாங் வேணாலும் நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். அப்படி தான் கேபினில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் சாங்கில் ப்ளே பண்ணிவிட்டு சூப்பராக இருந்துச்சு வால்வோவில்.
மக்களே டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 மணி ஆகுது. நமக்கு திருச்சி தாண்டி செகண்ட் பயோ பிரேக் விட்டுருக்காங்க. பார்த்துருப்பீங்க கேபின்லாம் ஹோட்டல் ஆரியாஸ். அங்கேருந்து சமயபுரம் டோல் வரைக்கும் பண்ண சூப்பராக இருந்துச்சுங்க. மெயினாக ஓவர்டேக் எல்லாம் பார்த்துருப்பீங்க. வால்வோ ரைடு தரமாக இருந்துச்சு. 85 வரைக்கும் போதுங்க, ஸ்பீடு 85 வரைக்கும் நல்லா சூப்பராக ஓட்டினாங்க டிரைவரனா. நல்லா சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு மேலே தூங்கிடலான் இருக்கேன். நான் அந்த சமயபுரம் டோல்கேட்டுக்கு அப்புறமே தூங்க போயிட்டேன். ரெஸ்ட் ஸ்டாப் விட்டாங்க, சரி யூரின் போயிட்டு இப்போ மறுபடியும் போயிட்டு தூங்க போகிறேன். தூங்கிட்டு தூத்துக்குடியில் இருந்து கண்டினியூ பண்ணுறேன். அந்த தூத்துக்குடி திருச்செந்தூர் அதை கொஞ்சம் நேரம் கேபின் ரைடு எடுக்கலாம், ஏன்னா தூக்கம் வேணும். அதனால் நல்லா தூங்கிட்டு காலையில் தூத்துக்குடியில் இருந்து கண்டினியூ பண்ணுறேன். மக்களே குட் மார்னிங். நம்ம வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி தாண்டி இப்போ திருச்செந்தூர் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இதாங்க டிரைவருடைய சீட்டு. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அந்த BS4லாம் இருக்கும்போது கீர் வந்து அவங்களே போடுற மாதிரி இருக்கும். இது ஆட்டோமேட்டிக் கீர்னால இதில் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கீர்லாம் போகாமல் அவங்க வந்து ஜாலியாக ஆட்டோமேட்டிக் கீர்னால சூப்பராக ஓட்ட முடியுது. அவங்களுக்கு இது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது வண்டி ஓட்டுறதுல வால்வோவில். மக்களே குட் மார்னிங். ஃபைனலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் வந்துட்டோம். கரெக்டாக ஆன் டைம்ங்க. இங்கே ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா 7:30 மணிக்கு கொடுத்துருக்காங்க. 7:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் வந்துட்டோம். உண்மையிலே ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க. SCTC வால்வோ பஸ்ஸில் எனக்கு கிளாம்பாக்கம் டு திருச்செந்தூர் வர ட்ராவல் பண்ணேன். ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு இந்த vlog-ஐ நான் என் பண்ணிக்கிற மக்களே. நேற்று கிளாம்பாக்கம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் டிலேவாக தான் எடுத்தாங்க. அதே போல் திண்டிவனம் தாண்டி ரோடு பிளாக்குங்க, ஹெவி டிராஃபிக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரியாஸ் ஹோட்டல் நிப்பாட்டினாங்களே டின்னரு, அதை தாண்டி விக்கிரவாண்டி டோல்கேட் வந்துச்சு. அந்த விக்கிரவாண்டி டோல்கேட் தாண்டி சரியான டிராஃபிக்கு. நம்மளை ரோடு டைவர்ட் பண்ணி ஊருக்குள்ளே அமுச்சு விட்டாங்க. ஊருக்குள்ளே போயிட்டு விழுப்புரம் வந்து விழுப்புரத்தில் இருந்து நம்ம பைபாஸ் ஜாயின் பண்ணி வந்தோம். அந்த இடத்துல ஹெவியான டிராஃபிக் மக்களே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வர்றது இன்னும் கொஞ்சம் இதாகிடுச்சு. அந்த ஆன் டைம் வந்தாங்க, இல்லைனா பிஃபராக கூட வந்திருக்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நேற்று கிளாம்பாக்கமில் இருந்து உங்களுக்கு விழுப்புரம்லாம் உள்ளே போல், திருச்சி உள்ளே போல். ஏன்னா வண்டி கிளாம்பாக்கம்லேயே சீட் ஃபில் ஆகிடுச்சு. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா மதுரை ட்ராவல் பண்ணவங்க நிறைய பேர் ட்ராவல் பண்ணாங்க. கிளாம்பாக்கம் டு மதுரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ட்ராவல் பண்ணாங்க. அதனால் மதுரைக்குள்ளே போனாங்க, ஊருக்குள்ளே போயிட்டு வந்தனால அது நமக்கு ஒரு 10 நிமிஷம் டிலே ஆகிடுச்சு.
நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம்லேயே சீட் எல்லாம் ஃபில் பண்ணனால திருச்சிலாம் உள்ளேயே போல டேரெக்டாக மதுரை வந்தாங்க. மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு வந்தாங்க. அங்கே வந்து நிறைய பேர் டீபோர்டிங் ஆனாங்க. அதே அளவுக்கு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் இருந்து தூத்துக்குடி திருச்செந்தூர் ட்ராவல் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணாங்க. ஏன்னா அந்த அதிகாலை 4 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் இருந்து தூத்துக்குடி திருச்செந்தூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ் கனெக்டிவிட்டி கம்மினால நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணி வந்தாங்க. ஓவரால் ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவலாக இருந்துச்சுங்க இந்த எஸ்சிடிசி வால்வோவில். கண்டிப்பாக நீங்கள் சென்னையில் இருந்து தூத்துக்குடி திருச்செந்தூர்லாம் வரீங்கன்னா இந்த எஸ்சிடிசியில் வாங்க. டிக்கெட் ஃபேரும் உங்களுக்கு ஒரே ஃபேர் தான் வச்சுருப்பாங்க. எஸ்சிடிசியை பொறுத்த வரைக்கும் டிக்கெட் ஃபேர்லாம் ஏற்ற மாட்டாங்க. இந்த வால்வோ பஸ்ஸுக்கு ஃபேர்லாம் இன்க்ரீஸ் ஆகாது. இப்போ என்ன ஃபேர் இருக்கோ அதே ஃபேர் தான் வந்து வச்சுருப்பாங்க. நான் வந்து கிளாம்பாக்கம் டு திருச்செந்தூர் வர ட்ராவல் பண்ணேன். 1165 ரூபா பே பண்ணேங்க. ஆன்லைனில் புக் பண்ணி ட்ராவல் பண்ணேன். ஸோ அந்த ஃபேர் தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு வீக்கெண்டு நார்மல் டேஸ்லாம் வரீங்க, ஆம்னி பஸ்ஸில் ரேட் அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த எஸ்சிடிசி வால்வோ பஸ்ஸில் நீங்கள் வரலாம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பாக எஸ்சிடிசி வால்வோ பஸ் தாங்க இந்த ரூட்டுக்கு முதல் வால்வோ பேருந்து தூத்துக்குடி திருச்செந்தூருக்கு. ஏன்னா ப்ரைவேட் பஸ் ஆம்னி பஸ் சைடில் இருந்து கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வால்வோ பஸ்ஸு இந்த ரூட்டுக்கு ஆப்ரேட் பண்ணல. ஆனால் எஸ்சிடிசி முதல் வால்வோ பேருந்து இந்த தூத்துக்குடி திருச்செந்தூருக்கு ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் சைடில் இருந்து இந்த வால்வோ பஸ்ஸு நமக்கு கொடுத்துருக்காங்க. பொதுமக்கள் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்குள்ளேயே போடாமல் அதை எடுத்துகிட்டு போய் வெளியே போட்டுருங்க. ஓகேங்களா? நீட்டாக பக்காவாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். அதே போல் இந்த சார்ஜர்லாம் போடுறீங்கன்னா கரெக்டாக போடுங்க. ஏசியெல்லாம் நோண்டாதீங்க. நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் பக்காவாக இருக்குங்க. அதே போல் எஸ்சிடிசி சைடில் இருந்து பஸ்ஸு வந்து ஒரு ட்ரிப்பு போயிட்டு வருதுன்னா பக்காவாக மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா வால்வோ பொறுத்த வரைக்கும் அந்த மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி பக்காவாக இருந்துச்சுன்னா பொதுமக்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள பஸ்ஸாக இந்த வால்வோ பஸ் இருக்கும் மக்களே. மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் வ்ளாகில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இங்கே திருச்செந்தூர்லேயே வந்து பார்த்திங்கன்னா சேம் 6:30க்கு ஈவினிங் 6:30 மணிக்கு எடுப்பாங்க. ஓகேங்களா? ஓகே மக்களே, இந்த vlog இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. vlog எப்படி இருக்குன்றது கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, டாட்டா.